வெல்கம் டு ஒன் பீஸ் வேர்ல்டு மொபை. ஒன் பீஸ்ல நிறைய பவர்ஃபுல்லான யான்கோஸ்லாம் வந்து இருந்திருக்காங்க. ஒரு பைரேட் க்ரூ யான்கோ ஆகணும்னா கேப்டன் மட்டும் பவர்ஃபுல்லா இருந்தா பத்தாது, அவங்க கூட இருக்கவங்களும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும். அதுலயும் கண்டிப்பா அவங்களோட ரைட் ஹேண்ட் மேன் இருக்காங்க இல்லையா, அவங்க பவர்ஃபுல்லா இருந்தே ஆகணும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான யான்கோஸ் கிட்டலாம் நிறைய பவர்ஃபுல்லான ரைட் ஹேண்ட் மேன்ஸ் வந்து இருந்திருக்காங்க. பட் அந்த ரைட் ஹேண்ட் மேன்லயே யாரு ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிற ஒரு ரேங்கிங் வீடியோ தான் அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரைட் ஹேண்ட் மேன்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு ஹை பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதையும் தட்டி விட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டென்த்து பெப்போ ஹார்ட் பேரேட். நம்ம லா இருக்கான் இல்லையா, லாவோட ரைட் ஹேண்ட் மேன் தான். ஸோ லாவுக்கு பெப்போ வந்து ரொம்ப ரொம்ப லாயலாக இருப்பான். பெப்போ வந்து மிங்க்குனால சொல்லவே வேண்டியது கிடையாது. அவங்களோட பேட்டில் ஸ்கில் எல்லாம் வேற லெவலில் இருக்கும். அதுவும் சின்ன வயசுலேருந்தே மார்ஷியல் ஆர்ட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பிரித்து மேய்ஞ்சிருவாங்க. க்ளோஸ் காம்பேக்டில் இவங்க வந்து வேற லெவலு. அதுலேயும் பெப்போ இருக்கான்ல, அதை வந்து மாஸ்டரே பண்ணியிருப்பான். தரமாக ஹேண்ட் டு ஹேண்ட் பேட்டில்லாம் வெறித்தனமாக பண்ணுவான். அதுக்கப்புறமா அவனோட சென்ஸ் இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னா, கேட்குறதுல வந்து இருக்கும். எனிமியோட சவுண்ட் வந்து இவனால் கேட்க முடியும். ஸோ அதை யூஸ் பண்ணி அவனோட ஒரு சில அட்டாக்லேருந்து இவனால் எஸ்கேப் ஆகவும் முடியும். பட் பெப்போ ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானா அப்படி கிடையாது. ஆனால் டியூரபிலிட்டி ஓரளவுக்கு வந்துட்டு இருக்கும். டேலியோட ஹாக்கிலேருந்து அஃபெக்ட் ஆகிருக்க மாட்டான். ஸோ என்னதான் அவனோட டியூரபிலிட்டி கம்மியாக இருந்தாலும் இவன் வந்து மிங்க்கு. ஸோ மிங்காக இருக்கனால இவனால் ஸ்லாங் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு போக முடியும். அப்படி போயிட்டான்னு வச்சுங்களே, இவனோட ஆட்டம் வெறி ஆட்டமாக இருக்கும். இவனால எலக்ட்ரிக்கல் பேஸ் பண்ண அட்டாக்லாம் யூஸ் பண்ண முடியும். இவனோட சைஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். இவனோட டியூரபிலிட்டி, அட்டாக்கிங் பவர் எல்லாமே அல்ட்ராவாக இன்க்ரீஸ் ஆகும். பிளாக் பீல்டுக்கு இன்ஸ்டா சண்டை போட்டுட்டு இருக்கப்போ லாவா வந்து இந்த ஃபார்ம் போயிட்டு தான் அவனை காப்பாற்றிருந்திருப்பான். இந்த ஃபார்முக்கு போகணும்னா ஃபுல் மூணை பார்க்கணும்னு சொல்லிட்டு தேவை கிடையாது. அதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்கு. நம்ம சாப்பர் இருக்கு இல்லையா, அது கொடுத்த ஒரு டேப்லெட்டை யூஸ் பண்ணி அந்த ஃபார்முக்கு வந்து போயிருந்திருப்பான். அந்த ஃபார்ம்ல இருக்கப்போ பெப்போட பவருங்கிறது ரொம்ப ஹையா இருக்கும். 9th கில்லர். நம்ம கிட்ட இருக்கான் இல்லையா, அவனோட ரைட் ஹேண்ட் மேன். இவனுமே செம்ம லாயலா இருப்பான். இவனோட பேட்டில் ஸ்டைல் இருக்குல்ல, இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். இவனோட வெப்பன் வந்து ஒரு அருவா மாதிரி இருக்கும். அதை இவனோட ஹேண்டோட அட்டாச் பண்ணியிருப்பான். அதை ரொட்டேட் பண்ணி அட்டாக் பண்ணுவான். ஸோ அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகுனா, இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு டிஃபென்ஸ் இருக்குன்னா அந்த டிஃபென்ஸை பிரேக் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இவன்கிட்ட வந்து இருக்கு. ரொம்ப ஸ்பீடாக இருப்பான். இவனோட அட்டாக்கை கெஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறமா செம்ம பிரேவான ஒரு கேரக்டர். கேப்டனுக்கு ஒன்றுனா என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆயிருப்பான். பிக் பம், கைடோ அவங்களுக்கு அகைன்ஸ்டாக கூட இவன் சண்டையை போட்டுருந்துருப்பான். கில்லர் இருக்கான்ல, இவனோட ஆர்மமெண்ட் ஹாக்கி, அதுக்கப்புறமா அப்சர்வேஷன் ஹாக்கி, இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும். அதுவும் ஆர்மமெண்ட் ஹாக்கி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறப்போ ரொம்ப பவர்ஃபுல்லான எனிமியை கூட இவனால் அஃபெக்ட் பண்ண முடியும். அதுலேயே மேஜரான ஒரு பெரிய ப்ளஸ் என்ன தெரியுமா, இவனோட வெப்பனுக்கும் இவனோட ஸ்பீடு ரொம்ப ஹையாக இருக்கனால நிறைய பவர்ஃபுல்லான அப்பனண்ட இவனால் அசால்ட்டாக டீல் பண்ண முடியும். 8th ஜீசஸ் பர்கர்ஸ். பிளாக் பீல்ட் பைரேட்டை சேர்ந்தவன், நம்ம டீச்சோட ரைட் ஹேண்ட் மேன். இவனுக்கு வந்து ஒரு நிக்நேம் இருக்கு, சாம்பியன். நிறைய பேட்டில் வந்து இவன் வின் பண்ணியிருந்திருப்பான். ஸோ இவனோட காஸ்டியூமே இப்போ பார்க்கணுமா, ரெஸ்லர்ஸால செம்ம ஃபன்னாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு ரெஸ்லர் மாதிரி வந்து வந்திருப்பான். இவனோட பெரிய ஸ்ட்ரென்த்துங்கிறது இவனோட ஸ்ட்ரென்த்து தான். இவனோட அட்டாக்கிங் பவர்லாம் ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும். அதுலேயும் அவன் ஸ்ட்ராங் டெவில் ஃப்ரூட் யூஸர் ஆனதுக்கு அப்புறமா இவனோட அட்டாக் இருக்கு இல்லையா, அதோட பவருங்கிறது ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கும். மவுண்டெயினில் ஒரு பார்ட்டை அவனால் பிரேக் பண்ணி த்ரோ பண்ண முடியும். அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கும். அதுக்கப்புறமா அட்டாக் பண்ணுறான் இல்லையா, அதோட ஸ்ட்ரென்த்தும் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கும். ஒரு பெரிய பில்டிங்கையே அசால்ட்டாக சாய்க்கிற அளவுக்கு இவன்ட்ட பவர் இருக்குது. அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஷாக் வேவ்ஸ் வந்து இவனால் கிரியேட் பண்ண முடியும். இவனோட அப்சர்வேஷன் ஆக்கி இருக்கு இல்லையா, இதுவுமே செம்ம ஹையாக இருக்கும். எனிமியோட ஷிப்புக்குள்ளே அவங்க நோட்டீஸ் பண்ணாத மாதிரி இவனால் வந்து அசால்ட்டாக உள்ளே போக முடியும். ஃபர்ஸ்ட் டைட்டானிக் ஷிப்போட கேப்டனாக வேற இருந்துட்டு இருக்கான். 7th கட்டாகுரி விக்மம் பைரேட். கட்டாகுரி வந்து செம்ம சூப்பரான ஒரு கேரக்டர். 3 ஸ்வீட் கமாண்டரில் ஒன் ஆஃப் த கமாண்டர். கட்டாகுரியோட பெரிய ப்ளஸ் என்னன்னா, இவனால 3 டைப் ஆஃப் ஹாக்கியும் யூஸ் பண்ண முடியும். அதுலேயும் இந்த கான்குரர் ஹாக்கி இருக்கு இல்லையா, இது யூஸ் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப கம்மியான பேர். அதில் ஒரு பர்சன் நம்ம கட்டாகுரி. கட்டாகுரியோட அப்சர்வேஷன் ஆக்கி இருக்குல்ல, இது இன்னும் அல்ட்ராவா யூஸ் பண்ணுவான். அதை மாஸ்டரி பண்ணியிருப்பான். அதோட அட்வான்ஸ் வெர்ஷனை இவனால யூஸ் பண்ண முடியும். இதனால ஃபியூச்சரில் நடக்கிற ஃபியூ செகண்ட்ஸ் வந்து இவனால பார்க்க முடியும். ஸோ அப்படி இருக்கனால அவங்க அட்டாக் பண்ண வர்றாங்கன்னா இவன் எஸ்கேப் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதுக்கப்புறமா மோச்சி நோமி டெவில் ஃப்ரூட் யூஸர். இந்த மோச்சி இருக்கு இல்லையா, இதை வேற லெவலில் யூஸ் பண்ணுவான். நிறைய பாடி பார்ட் வந்து இவனால கிரியேட் பண்ண முடியும். அப்படி கிரியேட் பண்ணி அதில் ஆர்மமெண்ட் ஹாக்கியை கவர் பண்ணி அட்டாக் பண்ணான்னா அதெல்லாம் அல்ட்ராவாக இருக்கும். நம்ம லூஃபிக்கு அகேன்ஸ்டா 12 மணி நேரம் பேட்டில் பண்ணியிருந்திருப்பான். லூஃபி மாதிரியே நிறைய அட்டாக் வந்து மிமிக் பண்ணியிருந்திருப்பான். அதுக்கப்புறமா அவனோட டெவில் ஃப்ரூட் இருக்கு இல்லையா, அதையும் அவேக்கன் பண்ணியிருப்பான். ஸோ அப்படி பண்ணனால குறிப்பிட்ட சரௌண்டிங்கை அவனால அஃபெக்ட் பண்ண முடியும். அதை மோச்சியாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ மோச்சியாக கன்வெர்ட் பண்ணி ஒருத்தவங்களை இவனால் கேப்சர் பண்ணவும் முடியும். அதை யூஸ் பண்ணி நிறைய வெரைட்டியாக இவனால் அட்டாக் பண்ணவும் முடியும். திரிசூல மாதிரியான ஒரு வெப்பனை யூஸ் பண்ணுவான். அதோட அட்டாக்குமே பவர்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ அதெல்லாம் தாண்டி கட்டாகுரி வந்து ரொம்ப ரொம்ப ஹானரான ஒரு கேரக்டர். 6th கிங் பீஸ்ட் பைரேட் நம்ம கைடோவோட ரைட் ஹேண்ட் மேன். கிங் வந்து ஒரு ரேர் பீஸு, லுனேரியன் இனத்தை சேர்ந்தவன். ஸோ அந்த இனத்துலேருந்து சர்வே ஆகிறது இவன் ஒரு ஆள் தான். எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமான கண்டிஷனில் கூட இவங்களால சர்வே பண்ண முடியும். ஸோ இவனோட பெரிய ப்ளஸ்ஸுங்கிறது அவனோட ஃபயர் தான். அது பேக் சைடு வந்து அந்த ஃபயர் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அது அவனுக்கு ஒரு பெரிய ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். அசால்ட்டாக அவனெல்லாம் அட்டாக் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறமா அந்த ஃபயர் இருக்குல்ல, அதோட கெப்பாசிட்டியுமே ரொம்ப ரொம்ப ஹை. எந்த அளவுக்கு அதோட ஹீட் இருக்குன்னா, மேக்மா இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு நிகரான ஹீட் வந்து அது வந்து ஜென்ரேட் பண்ணும். இவன் வந்து ரியோனோமி டெவில் ஃப்ரூட் யூசர். இவனால ஃப்ளை பண்ண முடியும். ஃப்ளை பண்ணி கிக் பண்ணுறான்னு வச்சுக்கங்களே, அந்த கிக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா எக்ஸ்ப்ளோசிவ் ஆகக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ரொஜெக்டைல் அட்டாக்கையும் வந்து இவனால் யூஸ் பண்ண முடியும். நிறைய ஃபயரை கிரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணியும் இவனால் அட்டாக் பண்ண முடியும். அதுக்கப்புறமா அந்த ஸ்வாட் யூஸ் பண்ணி பேட்டில் பண்ணுவான் இல்லையா, அப்படி பண்ணுறப்போ அந்த ஸ்வாட்ல ஃபயரை கவர் பண்ணி இவனால் அட்டாக் பண்ண முடியும். அந்த ஃபயர் இருக்குல்ல, அந்த ஃபயரை அணைக்கிறான்னா இவனோட ஸ்பீடுங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்ததை விட செம்மையாக இன்க்ரீஸ் ஆகும். பட் அது ஒரு டேஞ்சர் இருக்கு. அது பேசிக்காவே எனக்கு ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து ரிமூவ் ஆயிடும். நம்ம ஜோரோ இருக்கான்ல, அவன் வந்து கான்குரர் ஹாக்கியை அன்லாக் பண்ணி தான் கிங்கை வின் பண்ண முடிஞ்சிருந்திருக்கும். 5th ஜோரோ ஸ்ட்ரா ஹெட் பைரேட் நம்ம லூஃபியோட ரைட் ஹேண்ட் மேன். ஜோரோ வந்து தரமான ஸ்வாட்ஸ்மேன். அதுலேயும் 3 ஸ்வாட் ஸ்டைல் வந்து யூஸ் பண்ணுவான். அதை ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் யூஸ் பண்ணுவான். ஜோரோட எய்முங்கிறது வேர்ல்ட்லேயே ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் ஆகணுங்கிறது. ஒரு ஆர்க்கு போக போக ஜோரோட பவருங்கிறது எங்கேயோ இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்கு. ஜோரோவால் இப்போதைக்கு வந்து கான்குரர் ஹாக்கியும் யூஸ் பண்ண முடியும். பட் அது வந்து கான்சியஸாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டான். ஸோ கிங்குக்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணப்பவே அது வந்து அன்கான்சியஸாக தான் யூஸ் பண்ணியிருப்பான். எல்ஃபாவில் ஜோரோட பவருங்கிறது ரொம்ப ரொம்ப ஹை ஆயிருச்சு. ஸோ எந்த அளவுக்கு இருக்குன்னா, டோமி ரிவர்ஸினால ஈமு வந்து டீமனாக மாற்றுவான்ல, அவங்கள கூட நிறைய பேர் வந்து ஜோரோ அசால்ட்டாக டீல் பண்ணியிருப்பான். அவங்களாம் ஹீல் ஆகிட்டே இருப்பாங்க. அப்படியேப்பட்டவங்களையே ஜோரோ வந்து டீல் பண்ணியிருப்பான். இப்போதைக்கு காட்ஸ் நைட்டுக்கு அகேன்ஸ்டாகவே பேட்டில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். கண்டிப்பாக ஜோரோட பவர் இருக்க இன்க்ரீஸ் ஆக போகுது. ஜோரோவால் இனிமேல் கான்சியஸாகவும் கான்குரர் ஹாக்கி வந்து யூஸ் பண்ண முடியும். அப்படி யூஸ் பண்ணி 3 ஸ்வாட் ஸ்டைல்லாம் யூஸ் பண்ணுறான்னு வச்சுக்கங்களேன், ஜோரோட பவருங்கிறதெல்லாம் வெறித்தரமாக இன்க்ரீஸ் ஆகும். 4th சாபோ ரெவல்யூஷனரி ஆர்மி. நம்ம வங்கிடி டிராகன் இருக்கார்ல, அவரோட ரைட் ஹேண்ட் மேன் தான் சாபோ. சாபோவுக்கு பேட்டில் பண்ண சொல்லி கொடுத்ததே நம்ம டிராகன் தான். வெறித்தனமா சொல்லி கொடுத்துருப்பாரு. சாபோவோட வெப்பன் இருக்கு இல்லையா, அது யூனிக்கா இருக்கும். சின்ன வயசுலேருந்து ஒரு பைப் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணி தான் அவன் வந்து அட்டாக் பண்ணுவான். இப்பவும் அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு நார்மலான வெப்பனா இருந்தாலும் அதில் இவரோட ஹாக்கியை இன்ஃபியூஸ் பண்ணி அதை ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கான். அதை யூஸ் பண்ணி நிறைய பேர் அட்டாக் பண்ணுறப்போ அவங்களும் அஃபெக்ட் ஆவாங்க. மார்ஷியல் ஆர்ட் இருக்கு இல்லையா, அது வந்து சாபோ வந்து வெறித்தனமாக பண்ணுவான். அதுலேயும் ஒரு சிக்னேச்சர் வந்து அட்டாக் ஒன்று இருக்குது, ட்ராகன் ப்ரீத்னு சொல்லிட்டு. அது எப்படின்னா ஃபிங்கரை யூஸ் பண்ணி பண்ணுறது. கேட்குறதுக்கு கொஞ்சம் காமெடியாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஃபிங்கரோட நுனியில் ஹாக்கியை யூஸ் பண்ணி அந்த அட்டாக் வந்து யூஸ் பண்ணுவான். அப்படி பண்ணுறப்போ வெப்பனை பிரேக் பண்ண முடியும். ஒரு ஸ்ட்ராங்கான கவசமாக இருந்தாலும் அதுவும் பிரேக் ஆகும். இவன் வந்து 2 டைப் ஆஃப் ஹாக்கி வந்து யூஸ் பண்ணுவான். ஒன்று வந்து அப்சர்வேஷன் ஹாக்கி, இன்னொன்று ஆர்மமெண்ட் ஹாக்கி. அதுலேயே இந்த ஆர்மமெண்ட் ஹாக்கி இருக்கு இல்லையா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹையாக யூஸ் பண்ணுவான். ஸ்டில் இப்போதைக்கு மெராமெரானோமியோட டெவில் ஃப்ரூட் யூஸராக இருக்கான். அந்த டெவில் ஃப்ரூட்டை ஈட் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே ஃபயரை பயங்கரமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். நம்ம ஃபுஜிடோரோவுக்கு அகேன்ஸ்டாக வந்து பேட்டில் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறமா 5 எல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஈமோவை பார்த்துட்டு அங்கேருந்தும் சாபோ வந்து எஸ்கேப் ஆகிருந்திருப்பான். என்னோட கெஸ் படி அக்கைனோக்கு அகேன்ஸ்டாக சாபோ தான் பேட்டில் பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். 3rd மார்க்கோ த ஃபீனிக்ஸ் ஒயிட் பியர்டு பைரேட். நம்ம ஒயிட் பியர்டோட ரைட் ஹேண்ட் மேன். மார்க்கோ வந்து ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர். ஸ்டில் செம்மையான ஃபைட்டரு. இவனோட டெவில் ஃப்ரூட் வந்து டோரினோமி மாடல் ஃபீனிக்ஸ். இது வந்து மித்திக்கல் ஜோயன் டைப்பு. ரொம்ப ரொம்ப ரேரான டைப் வந்து இது. ஸோ இவனோட பவர்ஸுங்கிறது இவனால் ஃபீனிக்ஸ் ஃபார்மில் பாட முடியும். அதுக்கப்புறமா ஃபீனிக்ஸ் வித் ஹியூமன் ஃபார்மில் இருப்பான். அதோட என்ன பெரிய ப்ளஸ்ஸுங்கிறது, மார்க்கோவால் ஃப்ளை பண்ண முடியும். ரொம்ப ஸ்பீடாகவும் அவன் ஃப்ளை பண்ணுவான். அப்படி ஃப்ளைட் பண்ணி கிக் பண்ணுறான்னு வச்சுக்கங்களேன், அந்த கிக்கும் செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும். இவனால் வந்து ஃப்ளேம் அட்டாக் வந்து யூஸ் பண்ண முடியும். அந்த ஃப்ளேம் வந்து நார்மல் ஃப்ளேமை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அதுக்கப்புறமா இதுக்கு யூனிக்னஸும் இருக்குது. அதால் ஹீல் பண்ண முடியும். அவனோட ஹீலிங் எபிலிட்டியுமே ரொம்ப ரொம்ப ஹை. நிறைய அட்டாக்லேருந்து அவனால் ஹீல் ஆகி வர முடியும். பட் ஸ்டில் இருந்தாலும் ஒரு லிமிட்டுக்கு மேலே போகிறப்போ அவனும் அஃபெக்ட் ஆவான். ஒயிட் பீரியடோட சேர்ந்து நிறைய தரமான பேட்டில்லாம் பண்ணியிருந்திருப்பான். அதுக்கப்புறமா ஓனிகாசிமா இருக்கு இல்லையா, அங்கே கிங் குயின் அவங்க 2 பேருக்கு அகைன்ஸ்டாகவும் கொஞ்ச நேரம் தனியாகவே மார்க்கோ வந்து பேட்டில் பண்ணியிருப்பான். அதுலேயும் குயினுக்கு ஒரு கிக்கு விடுவான் பாருங்க, அதெல்லாம் தரமாக இருக்கும். 2nd பென் பெக்மேன் ரெட் ஹேட் பைரேட். நம்ம சாங்ஸ் இருக்கார்ல, அவரோட ரைட் ஹேண்ட் மேன். பென் பெக்மனும் நியர்பை சாங்ஸோட பவர் லெவலில் தான் இருக்கணும். இவர் பண்ண சம்பவமும் அல்ட்ரா. பட் இவரோட பெரிய ப்ளஸ்ஸுங்கிறது என்னன்னா இவரோட ஐக்யூ.
ஈஸ்ட் ப்ளூலயே இவர் லெவலுக்கு ஐக்யூ இருக்கிறது யாருமே கிடையாது. அசால்ட்டா நெறைய மவுண்டன் பேட்டிட்ட முடிச்சு விட்டுருப்பாரு. அதுவும் கண்ண வச்சு ஷூட் பண்ணாம அதோட புடிய வச்சு அடிச்சு தெறிக்க விட்டுருந்திருப்பாரு. இவர் வந்து ஆர்மமெண்ட் ஹாக்கி, அதுக்கப்புறமா அப்சர்வேஷன் ஹாக்கி. இந்த 2 ஹாக்கியும் ரொம்ப ஹையா யூஸ் பண்ணுவாரு. ஆர்மமெண்ட் ஹாக்கிய வேற லெவல்ல யூஸ் பண்ணுவாரு. இவரோட கன் இருக்குல்ல, ஷூட் பண்றப்போ அந்த புல்லட்ல ஆர்மமெண்ட் ஹாக்கிய இன்ஃப்யூஸ் பண்ணி ஷூட் பண்ணுவாரு. இவர் வந்து செம்ம இன்டெலிஜென்ட்டா இருக்கனால, கண்டிப்பா பேட்டில்ல வந்து இவரால அந்த இன்டெலிஜென்ட்ட யூஸ் பண்ணி நெறைய தரமான பேட்டில பண்ண முடியும். ரொம்ப சூப்பரான, ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர் பென் பெக்மேன். ஃபர்ஸ்ட்டு சில்வர் ரீலி. ஸோ இது நெறைய பேரோட ஃபேவரைட் கேரக்டரா இருக்கும். ஆல்ரெடி நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டே கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. நம்ம ரோஜர் பெரிட் க்ரூ தான் ரோஜரோட ரைட் ஹேண்ட் மேன். ஸோ இவரோட ஸ்கில் இருக்கு இல்லையா? இதெல்லாம் அல்ட்ரா. இவர் வந்து ஸ்வார்ட்ஸ்மேன். ரொம்ப பவர்ஃபுல்லா ஹை லெவல்ல ஸ்வார்ட்ஸ் யூஸ் பண்ணி பேட்டில் பண்ணுவாரு. அதுக்கப்புறமா 3 டைப் ஆஃப் ஹாக்கி. இந்த 3 டைப் ஆஃப் ஹாக்கியையும் மாஸ்டரி பண்ணியிருப்பாரு. அதுலயும் கான்குரர் ஹாக்கிலாம் இவர் யூஸ் பண்றப்ப பார்க்கணுமா, அல்ட்ராவா இருக்கும். பைரேட் ஆகி ரிட்டயர் ஆனதுக்கு அப்புறம் கூட தரமான சம்பவத்த பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காரு. கிசாருக்கு அகைன்ஸ்டா சண்டை போட்டிருப்பாரு. அதுக்கப்புறமா நம்ம டீச் இருக்கான் இல்லையா? டீச்ச அலற விட்டுருப்பாரு. ஸோ ஒரு கான்குரர் ஹாக்கிய யூஸ் பண்றப்போ அங்க இருக்க நெறைய பேர அன்கான்ஷியஸ்க்கு வந்து இவரால கொண்டு போக முடியும். ஆர்மமெண்ட் ஹாக்கி சொல்லவே வேண்டியதில்ல. அதையும் ரொம்ப அல்ட்ராவா யூஸ் பண்ணுவாரு. அப்சர்வேஷன் ஹாக்கி இருக்கு இல்லையா? ஸோ அதையும் வேற லெவல்ல யூஸ் பண்ணுவாரு. இவரெல்லாம் காட்ஸ் நைட் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு அகைன்ஸ்டா சண்டைய போட்டவரு. நம்ம ஷாங்க்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா? அதுக்கப்புறமா ஷாங்க்ஸ கேப்சர் பண்றதுக்கு நெறைய டைம் திரும்ப ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்போதைக்கு நம்ம கபான், நம்ம ரோஜர் பைரேட் க்ரூ, ஸோ அதுக்கப்புறமா நம்ம சில்வர் ரேலிலாம் இருக்காங்க இல்லையா? அடிச்சு எல்லாரையும் விரட்டி இருந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஒன் பீஸ் பைரேட் க்ரூலயே எந்த பைரேட் க்ரூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? அதோட யாரோட ரைட் ஹேண்ட் மேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிருங்க.